இன்றைக்கி நியூஸை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபின்லாண்ட் வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு வந்து 8th டைம் அந்த பேரை வாங்கியிருக்காங்க. அதுவும் கண்டினியூஸாக 8th டைம் வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ஃபின்லாண்டில் இருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன் எப்படி இவங்க வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரினா அவங்க வந்து அப்படியே சிரிச்சிட்டே மக்கள் எல்லாம் அப்படியே எப்பயும் ஜாலியாக இருப்பாங்கன்னு கிடையாது. அவங்க வந்து அந்த எந்த அளவுக்கு இந்த ஊரில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்ற வச்சு தான் அந்த ரிப்போர்ட்டே அவங்க ஜெனரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா இங்கே வந்து கரப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஊரில். அதாவது லெஸ் கரப்ஷனில் வந்து இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து கரப்ஷனே கிடையாது. அப்புறம் இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து நைட் டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் தனியாக போகலாம் வரலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறமா வந்து சோஷியல் செக்யூரிட்டி வந்து இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். சோஷியல் செக்யூரிட்டினா என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து கிராஜுவேட்டடாக இருக்கீங்க. நான் வந்து ஊருக்கு வந்த புதுசுலேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இருந்தேன். நீங்கள் அதை வச்சு என்னென்னா, நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆனால் வந்து இந்த ஊருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். நீ வந்து வேலை தேடு, அப்படி இல்லைன்னா அவங்க லாங்குவேஜ் கற்றுக் கொடுங்க. இந்த பீப்புள் வந்து எப்படின்னா ரொம்ப காமன் ஸ்வீட்டாக இருப்பாங்க. அன்வான்டாக போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, குழந்தைங்களுக்குலாம் வந்து கரெக்டாக அவங்களே பீரியடை வந்து செக்கப்புக்கு வாங்க, வேக்சினுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 18 இயர்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பாங்க. நமக்கு பப்ளிக் ஹெல்த் கேர் நம்ம போனோன்னா அர்ஜென்ட் மேட்டர்ஸ்னால் உடனே பார்ப்பாங்க. மற்றபடி கொஞ்சம் ஜென்ரலாக போனோன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஃபின்லாண்ட் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த கண்ட்ரியில் இருக்கேன்னு நான் நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. பரவாயில்லடா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில் இருக்கும்னு சொல்லி. நேராவோட ஸ்மைலை லாஸ்ட் ஆடியோவில் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அது பேச விடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. Thanks for watching. Bye. Bye. Good.